sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. எஸ்கே சார், இது ஒரு மிலிட்டரி படம். துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு? துப்பாக்கி எப்போவுமே ரொம்ப ரொம்ப கனமானது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உலக நாயகன் இருக்கார். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கதையை நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்து தான் யோசிக்கல, இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அவருடைய நிஜ கதையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. எல்லா படமும் சின்சியராக செய்வோம். இந்த படம் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சின்சியாரிட்டியும் தாண்டி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2 பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. ஒன்று மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், இன்னொன்று இந்து மேம். இவங்க வாழ்க்கையே இதில் நம்ம ஸ்க்ரீனில் சொல்ல போகிறோன்னும் போது அது பெரிய பொறுப்பாக ஆரம்பத்தில் உணர்ந்தேன். அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். சாய் பல்லவி மேம், இப்போ நீங்கள் தேங்க்யூ. இந்து மேமை நீங்கள் முதல்ல மீட் பண்ணியிருப்பீங்கல்ல, இவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ ஒரு படத்துக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது யாருன்னே தெரியாத ஒரு ஆள், அது அந்த டிரெக்டருடைய உருவமாக இருக்கும். ஆனால் இந்துவை தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க, அவங்களுடைய கேரக்டரை வாழ போகிறீங்க. அப்படின்றப்போ என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க? அவங்க கிட்ட இருந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? முதல் உரையாடல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்குமார் சார், எனக்கு நான் எப்போவுமே நரேஷன்ஸ் கேட்குறதில்ல, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிப்பேன். அப்போ படித்த உடனே ஃபஸ்ட் எனக்கு டவுட் வந்துச்சு, இது எப்படி? பிகாஸ் சம்டைம்ஸ் வென் யூ ஒர்க் வித் அ பிக் ஹீரோ அண்ட் கமர்ஷியல் சப்ஜெக்ட் சடனாக நமக்கு யோசனை வரும்ல, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில், ஹவு மேபி யூல் டேக் அ பிட் ஆஃப் இட், மேபி யூல் சாப் போர்ஷன்ஸ் ஆஃப் இட் லேட்டர், அண்ட் சம்டைம்ஸ் இட் ஒன்லி அந்த பிரண்ட் ஒன்லி ஆன் தி ஆக்ட்ரஸ் வருமா? ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே கேட்டு விட்டுட்டேன், இது எப்படி, ஹவு டு யூ ஹேவ் ஸோ மச் ஃபார் ஹர் அண்ட் வாட் இஸ் த ஸ்டோரி அபவுட்ன்ட்டு. அண்ட் தட் டைம் ஹீ நரேட்டட் த ஸ்டோரி டு மீ அண்ட் தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் தட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட் டு ப்ளே. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இது எனக்கு ஒரு பெரிய பாடம் விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு டு அப்ரோச் அ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது எனக்கு இந்த படம் சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அவங்கள போய் மீட் பண்ணும்போது ஐ ஒன்லி ஹேட் அ டவுட். இந்த ஆடியன்ஸ் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி பண்ணினீங்க, நீங்கள் என்ன யோசிச்சிங்க, அந்த மாதிரி தான் நான் அவங்களோட மைண்ட் செட்டை தான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஹர் அண்ட் தட் இஸ் வை ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஆன்சர் மோர் questions about Indu right now because I think probably I'm not out of the character yet. Okay. So I just don't know what we've done the same or different. But there are few features that I've seen and I was thinking, enna avanglu idhe mari pandranga. That's when I realized she's the real deal, not me. ஓகே, எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த டவுட்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, சில்லியாக தான் இருக்கும், ஆனால் இது கூட நான் கேட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? செல்ஃப்லெஸ் லவ்ங்கிறது தெரியும், பட் இது இவ்வளோ லவ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு ஒரு டவுட் வரும்ல, இல்லை படத்துக்காக நம்ம கொஞ்சம் ஓவராகவே போர்ட்ரே பண்ணியிருக்கோமா. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் கிராஸ் செக் ஒர்க். சார் கூட அப்போது ரூமில் இருக்கல, இட் வாஸ் ஜஸ்ட் த 2 of us and I kept grilling her with more questions. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல், சத்யா, அந்த வரிசையில் அடுத்த அமரனா? அந்த வரிசையில் சொல்ல முடியாது. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல் இதெல்லாம் புனைகதைகள். இது அதுவல்ல, இது நிஜம், நமக்காக நிகழ்ந்த நிஜம். இந்த கதை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே முடியாது. இதுதான் கதை. இதை தாங்கிக்க முடிஞ்சா தாங்கிக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையின் கிளைமேக்ஸை முதல்ல கேட்டவங்க இவங்க தான். நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம், போஸ்டுமஸ்லி பல மரியாதைகள் செய்தோம். ஆனால் இந்த வீரருக்கு நிகரான வீரம் வீட்லேயும் இருக்கணும். ஆமாம், அதை பற்றியதும் கூட இந்த கதை.
அந்த நிஜம் அது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும், எல்லா மனிதனுக்கும் புரியும். ஆனால் இது வித்தியாசமான கதை. இந்த கதையை நீங்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணோன்னெலாம் சொல்ல முடியாது. இது நிகழ்ந்து விட்டது. நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம், அவ்வளோதான். தேங்க்யூ. இது என்னமோ இது எங்களுக்கு பங்கு என்னன்னா இது இந்த கடமையை செய்திருக்கிறோம் என்னும் பங்கு தான் சார். அந்த கண்டெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க. எப்படி கண்டெடுத்தீங்க? நீங்கள் வந்து இந்து மேம் கிட்ட பேசின உடனே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன இருந்துச்சு அந்த கான்வர்சேஷனில் உங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த உந்துதலாக இருந்த விஷயம் என்ன சார்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பேர் இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி. கமல் சாருக்கு வணக்கம், மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஃபைண்டிங் யுவர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 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 பற்றின தகவல்கள் இருந்துச்சு, இதை பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பப்ளிக் டொமைனில் இருந்தது, ஒரு புக்கில் ஒரு சாப்டராக இருந்துச்சு, இப்படி நிறையா இருந்தது. பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படம் ஆகிறதுக்கு இது எங்கே தொடங்குது, இது எப்படி முடியுது, இதோட கரு என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்காம இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன். த டே ஐ மெட் ஹர், ஐ திங்க் தட் டே ஐ ஃபவுண்ட் த ஃபில்ம். அன்றைக்கி தான் வந்து ஓகே இது 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 எவ்வளோ பெரிய ஜேர்னி, இது எவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது. இப்போ அமரன் அப்படின்னா ஒரு வார் ஃபில்மாக இருக்குமா, ஒரு சோல்ஜரோட ஜேர்னியாக இருக்குமா, இப்படி எல்லா ஃபில்மும் தான் அது. பட் அமரன் இஸ் ப்ரைமரிலி லவ் ஸ்டோரி. அது வந்து ஒரு மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற ஒரு காதல், வீரனுக்கு வந்து கண்ட்ரி மேலே இருக்கிற ஆர் தன்னோட ஜாப் மேலே இருக்கிற அந்த பேஷன் மேலே இருக்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லவ், இந்த கிரேட்டர் லவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். பட் த ஃபில்ம்ஸ் ஜேர்னி ஸ்டார்டட் வித் ஹர், வித் தட் ஒன் மீட்டிங். அப்படி தான் இது ஸ்கிரிப்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்க்ரீன் பிளேவே பண்ணீங்க. ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து கதையெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே இந்து, உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல இது நம்ம பண்ண போகிறோம், ஒரு படமாக எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோல்ட் யூ இட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் ஸ்டோரி அப்படின்றப்போ வாட் ஜஸ்ட் ஃப்ளாஷ்ட் யுவர் மைண்ட்? முதல்ல இது சொல்லணும், என்னோட தமிழ் ரொம்ப இட்ஸ் நாட் குட் அட் ஆல், பட் I'll try my best. Mukund passed away in 2014. In the first year, I had a lot of events to go for. Romba difficult ah irundhutte. Every time there was a flag hoisting, it was reliving the grief again. You know, you're losing him. With every flag hoisting, there's pride. Nanu romba dukko irundhutte. So it was just standing there, holding on to it. It was very hard the first 2 years. Appo na oru mudivu eduthite, I'll stop. I can't do this. Konjo family paakano. I have to be there for my daughter. I can't always be wallowing in, you know, grief. I have to be there for her. Appo na stop panniten. So when sir came and talked to me about the movie, Mukund was a huge movie fan. And the Kamal Haasan sir romba pidikkum Mukund ka. The Anbe Shivam movie lines eppo he'll keep quoting. So the first thing that went to my head is, oh, Mukund would be so excited about this. You know, the first thing is if he's somewhere and he's hearing this, he'd be really excited about it. Second was, I think na the mudu eduthanalum I had guilt. 8 years I've not done anything. I've not put his name back. I've not talked about him on screen. And when Barka da tandoru modale oru interview irundappo avanga kettite, do you think people will remember him? Appo na sollite, it's a family, we will remember him because he's ours. The rest, it's their responsibility, they can do it. And adu konju slight, for the 8 years I was thinking about it. I said na konju na panano, I have to do something also. So when sir came and talked to me, I found that as an opportunity, almost like the universe is telling me maybe it's time for you to do something more for him. So this is solely for Mukund. So one, I knew he was happy. Two, I found this as a place where this is the time I can bring him back to life. For me, for relive those moments, for my family, for me. Even though it's hard for all of us. So again, bittersweet. Randu irukka. Sandosha irukka, dukka irukka. And a lot of pride as well. So I am sure wherever he is, he's smiling and he's excited, and I'm sitting right beside his hero, so I'm sure he's very excited wherever he is about this. Beautiful, beautiful. சாரி டு இன்ட்ரப்ட். இப்போ அவங்க பேசும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், அவங்க முகுந்த் வந்து இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் வச்சு இப்போ முகுந்த் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரம் தட் டே இப்போ வரைக்கும் தட் இஸ் ஹவு ஷி திங்ஸ் முகுந்த் அரவுண்ட் ரைட் நோ, அண்ட் திஸ் இஸ் ஹவு ஹிட் ஃபீல் ரைட் நோ. திஸ் இஸ் ஹவு. ஸோ I think that is something, I think that's beyond selfless love. You just proved it right here. Oh my God. I just love him. I think that's just how you love. வெரி நைஸ். உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்ற ஏதாவது ஒரு பர்டிகுலர் வார்த்தை உங்களுக்கு கேக்குதா இப்போ? Every
time there's a challenge, there's always one thing he used to say, you're Mukund's wife. Wow. You're Mukund's bharya. How can you do anything different? You have to be strong at this point of time. So that, I think, always, whenever I have a tough time, I think of, I'm his wife. I better do this right. So it works that way. Oh my god, okay. Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.